நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ். நல்ல ரிசல்ட் வந்திருக்கேன். விஜய் என்னம்மா படிச்சுட்டு இருக்கும் போது எழுப்புறீங்களே? உள்ள இருக்காளா இல்லையா? இருக்கா. பானு எந்திரிமா. நான் முழிச்சுட்டு தான் தூங்குறேன். நல்லா இருக்கு. முழிச்சுக்கிட்டா யாராச்சும் தூங்குவாங்களா என்ன? பாரு எப்படி தூங்குறா பாரு. பானு எழுப்புமா ப்ளீஸ். என்ன பானு எந்திரி, தூங்கலாமா இப்படி எல்லாம்? இப்ப நீங்க 2 பேரும் எந்திரிக்க போறீங்களா இல்லையா? மத்தியானம் பரீட்சை இருக்கு உங்களுக்கு. என்ன பண்றது, விடிய காலம் வருது, ஒரு 2 கட்டா தூக்கம், அதோட தூக்கமே தனி. விடிய காலம் இல்லைங்களா? தயவு செஞ்சு எந்திரிக்க போறீங்களா இல்லையா கண்ணுங்களா? நல்லாமல நீ தூங்கு. தூங்குறமா? நானும் தூங்குறேன். மணி 10 போகுது. 15 தான் ஆகட்டுமே. ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு படிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் தூங்குறதுல என்ன தப்பு? ராத்திரி பூரா டீ கொடுத்து தூங்க வச்சது நான் தான். என்னடா 2 டீ தான் கொண்டு வந்திருக்க? ஞானத்தை கொடுக்க வானத்தை பாக்குது. அவன் எப்பதான் வானத்தை பாக்கல. ராத்திரி பகல் இல்லாம ஆகாயத்துல அப்படி என்னதான் இருக்குமோ? முந்தானத்து போய் நின்னவாங்க. பகல்லையும் பாக்குறான், ராத்திரிலையும் பாக்குறான். கேட்டா அண்ட பிரபஞ்ச ஆராய்ச்சிங்கிறான். அம்மாடி 9 கிரகத்துல 3 கிரகம் உன் வயிற்று வழியே வந்துருச்சு. வடமேற்கு திசையில் வால் நட்சத்திரம் வந்து விட்டது. எங்க ஆரம்பிச்சியா? மாமா அவர் வந்துட்டாரு. நாளைக்கு இல்லம்மா வரேன்னு சொன்னா. இவங்க தூங்குறத பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். மாமா ப்ளீஸ் எப்படியாவது இவங்களை எழுப்ப பாருங்க. நான் எதையாவது சொல்லி சமாளிக்கிறேன். நீ போ. ஆணிக்கால் ஆடல, பாத்ரூமுக்கு போடா. ஒளிஞ்சிக்கடா. ஒளிஞ்சாலும் விட மாட்டாரு. பண்ணுங்க, ஹிட்லர் வந்துட்டாரா? மாமா புத்தகம் செருப்பெல்லாம் அங்கங்க கிடக்குது. அவங்க வந்து பசங்க என்ன காலேஜுக்கு போலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படியாவது அவங்க கண்ணில் படாம மறைச்சிருங்களேன். நீ போமா, நான் பாத்துக்கிறேன். இதை எங்க வைக்கிறது? கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் புத்தகம் வைப்பதற்கு கூட இடம் கிடைக்கவில்லையே. ஐயோ செருப்பு ஷூ. ஐயோ இப்ப வந்துட்டான்னா ஹிட்லர் என்ன இத்தாலியும் அடிப்பான். ஐயோ அம்மா வந்துட்டானே. ஐயோ பேனா சார், உங்க பேனாவை கொஞ்சம் கடன் தரீங்களா? உங்க பேனா அதேதான். இங்க் இருக்கா சார்? தேங்க்யூ. மறந்து போச்சு. கமிஷனர் பையன் காப்பி அடிக்கூடாது. தாய்க்குலமே நன்றி. காப்பி அடிச்சியா? பிட்டு இது கூட தெரியல. டீபார் பண்ற தெரியும் சார். அது என்னோட பிட்டு இல்ல சார். காப்பி அடிச்சா தெரிஞ்சு போச்சு. பிட்டு வச்சு ஆட்டி போயிட்டான் பரதேசி. என்னது இது? குட் மார்னிங். குட் மார்னிங் அங்கிள். தாத்தா, நேற்று நடந்தது கனவா இன்னைக்கு பாக்குறது கனவா? மண்ணில் பிறந்து மண்ணில் மறையும் மானிடர்களே, நேற்று என்பது கெட்ட கனவு, இன்று என்பது நிஜக்கனவு, நாளை என்பது மாயக்கனவு. ஆக மொத்தத்துல எல்லாமே கனவு தான். நிம்மதியா தூங்குனீங்களா? இந்த வார்த்தை முதல் தடவை இப்பதான் கேக்குறோம்.
ஆஹா. ஏன் அங்கிள் நிஜமாவே எங்க 2 பேரும் வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அப்படின்னா இனிமே எங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் அப்படாவது குப்படாவது. இன்னும் என்ன அவனை பத்தி பேச்சு? கவலையை விட்டுட்டு கலகலன்னு இருப்பீங்களா? இப்ப எனக்கு என்ன வயசு தெரியுமா? 60 இல்ல 16. முதல் நாள் ரொம்ப நேரம் மணல்குள்ள இருக்க கூடாது. சோசியாரன் சொன்னா உனக்கு பெரிய உத்தியோகம் கிடைக்கும்னு இங்க வந்து நான் புல்ல வெட்டிக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது சோசியாரனை பார்த்தேன்னா அவன் தலையிலேயே இந்த வண்டியை ஓட்டுவேன். கிடைக்க மாட்டேங்கிறானே. அப்பா இந்தாங்கப்பா, இந்த மாசம் என் சம்பளம் 4123 ரூபா 65 பைசா. அதுல 20 பைசா ஸ்டாம்புக்கு போக மீதி 45 பைசா தான் இருக்கும். இந்த பிரபஞ்ச அண்ட வெளியில உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த பூமியில மட்டும்தான். புல்லா வளர வேண்டிய புல்ல பாதியிலேயே கொண்டுட்டியே. உங்களுக்கு தெரியுது, உங்க அப்பாவுக்கு தெரியலையே. அவருக்கும் தெரியாதா? தைரியம் தான் சொல்லுங்க. தைரியத்தை கொடுக்கக்கூடிய அட்ரினல் சுரப்பி எனக்கு சரியா சுரக்கல. அது என்ன சுரபி? இவ்வளவு பெரிய பரப்பளவுல சின்னதா ஒரு இடத்துக்கு மேல சுரக்கக்கூடிய சமாச்சாரம். அது சுரக்க விட்டு சொல்லுங்க, நான் வர்றேன். ஞானோ எஸ் டாடி. உட்கார். இருக்கட்டும் டாடி. உட்கார. உனக்கு கல்யாணம். ஓகே டாடி. இவன் என் புள்ள. தம்பி சுந்தரவடிவேலு. அது உன் பேரு. தம்பி ஞானமூர்த்தி. இது என் பேரு. உங்க அப்பா கல்யாணம் சொன்னது ஓகேன்ட்டீங்களே, பொண்ணு யாரு என்ன விவரம்னு கேட்டீங்களா? இந்த அண்ட பிரபஞ்ச வெளியில தமிழ்நாட்டு பொண்ணுதான். எந்த பொண்ணா இருந்தா என்ன? பாஸ்பேட், அமினோ ஆசிட், கால்சியம், நைட்ரஜன், ஆக்சிஜன், இது கூட நாக்குல கொஞ்சம் கொழுப்பு, இவை அடங்கிய மொத்த கலவைதான் ஒரு பெண். அது எந்த முகமா இருந்தா என்ன, என்ன சைஸா இருந்தா என்ன, எந்த ஊரா இருந்தா என்ன, யார் அதுக்கு அப்பனா இருந்தா என்ன? இப்ப என்ன பேசுனீங்க? விஞ்ஞானம் ஃபுல்லா முடியிருக்கிறவங்களுக்கே அது நல்லா புரியாது. உனக்கு இருக்கிறதே குவார்டர், கால்சியம் ரொம்ப வீக். அப்புறம் லேபுக்கு வா, முடிஞ்சா வளர்றது வழி சொல்றேன். இப்படி ஒரு பிள்ளை. அம்மா, அப்பா எனக்கு கல்யாணம்ங்கிறாரு, பொண்ணு யாருமா? எனக்கே இப்பதான்ப்பா தெரியும். ஓகே, ஏதோ ஒரு கலவை.